காமிகா ஏகாதசி விரதம். ஆடி மாதம் தேய்பிரையில் வரும் இவ்விரதத்திற்கு காமிகா ஏகாதசி விரதம் எனப்படும். இந்நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வணங்கிட பல நாட்களாக முடிக்கப்படாமல் இருக்கும் அனைத்து பணிகளும் நிறைவடையும் என்பது ஐதீகம். மாதந்தோறும் ஏகாதசி விரதங்கள் வந்தாலும் அது வரும் மாதத்திற்கு ஏற்ப ஏகாதசி விரதத்தின் விரத பலனும் மாறுபடும். அந்த வகையில் ஆடி மாத தேய்பிறை ஏகாதசி விரதம் காமிகா ஏகாதசி விரதம் எனப்படும். இந்த காமிகா ஏகாதசி விரதத்தினை முறைப்படி கடைபிடித்து துளசி இலைகளை கொண்டு மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைபட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும். மேலும் தன்னை அறியாமல் செய்த பாவ வினைகள் அனைத்தும் நீங்கும். இந்த ஆண்டிற்கான காமிகா ஏகாதசி விரதமானது 31/7/2024 புதன்கிழமை அன்று வருகிறது. ஏகாதசி திதியானது செவ்வாய்க்கிழமை இரவு 7:30 முதல் புதன்கிழமை மாலை 6:10 வரை உள்ளது. துவாதசி திதியானது வியாழக்கிழமை மாலை 5:17 வரையிலும் உள்ளது. காமிகா ஏகாதசியின் விரத கதை. முன்னொரு காலத்தில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். மிகுந்த செல்வ செழிப்புடன் வாழ்ந்த அவர் பிறருக்கு உதவி செய்யும் குணமும் அவரிடம் நிறைந்து காணப்பட்டது. இருப்பினும் என்னதான் செல்வமும் நல்ல குணமும் இருந்தாலும் அவருடைய கோபம்தான் அவருக்கு மிக பெரிய குறையாக இருந்தது. ஒரு நாள் தனது அண்டை வீட்டு வேதியரோடு ஏற்பட்ட சண்டையால் மிகுந்த கோபமடைந்த செல்வந்தர் அந்த வயதான வேதியரை கொன்றுவிட்டார். இதனால் அந்த செல்வந்தரை பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து கொண்டது. இதன் காரணமாக செல்வந்தர் தனது மன நிம்மதி செல்வங்கள் அனைத்தையும் இழந்தார். அவரிடம் இருந்து அனைத்து செல்வங்களும் அவரை விட்டு விலகிச் சென்றது. தனது சுற்றத்தாரும் பிரிந்து சென்றனர். மிகுந்த மன வேதனை அடைந்த செல்வந்தர் ஒரு முனிவரை சந்தித்து தனது நிலையை எடுத்துச் சொல்லி அதற்கு பரிகாரம் ஏதேனும் இருந்தால் சொல்லுங்கள் என்று முனிவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த முனிவர் காமிகா ஏகாதசி விரதத்தின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லி அதனை முறைப்படி கடைபிடிக்குமாறு உபதேசித்தார். செல்வந்தரும் முழுமையான பக்தியுடன் காமிகா ஏகாதசி விரதத்தினை மேற்கொண்டு துளசி இலைகளால் திருமாலை பூஜித்து வழிபட்டார். மறுநாள் இரவு செல்வந்தரின் கனவில் தோன்றிய பெருமாள் தன்னை அறியாமல் செய்த பாவத்தை போக்கும் காமிகா ஏகாதசி விரதத்தினை நீ மேற்கொண்டதால் உன்னை பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. மேலும் யார் ஒருவர் அறிந்தே பாவச் செயலை செய்கிறார்களோ அவர்கள் இவ்விரதத்தினை இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வித பலனும் கிடைக்காது. நீ உன்னை அறியாமல் செய்ததால்தான் மன்னிக்கப்பட்டாய். இது பாவம், இது தவறான செயல் என்று தெரிந்தே செய்பவர்களுக்கு எந்த ஒரு பாவ மன்னிப்பும் கிடையாது. அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். காமிகா ஏகாதசி விரதத்தினை தொடர்ந்து கடைபிடிப்பவர்கள் தாமரை இலையை தண்ணீர் எப்படி தீண்டுவதில்லையோ அப்படி பாவம் ஒருபொழுதும் அவர்களை தீண்டாது என்று கனவில் கூறிய எம்பெருமான் செல்வந்தரை மன்னித்து வாழ்த்தி அருளினார். மறுநாள் எழுந்த செல்வந்தர் தனது பழைய நிலையை அடைந்து மீண்டும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். யார் ஒருவர் காமிகா ஏகாதசி விரதத்தினை தொடர்ந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களின் அனைத்து பாவ செயல்களும் நீங்கும். மேலும் இந்நாளில் துளசி இலைகளை கொண்டு பெருமாளை வணங்கிட உடல் தூய்மையும் மன தூய்மையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாகவே ஏகாதசி விரதத்தினை கடைபிடிப்பவர்களின் விரத பலனானது அஸ்வமேதா யாகம் செய்த பலனும் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும். மேலும் இந்த விரத நாளில் ஏகாதசி விரத கதை கேட்பவர்களுக்கும் அந்த விரத பலனை பெறலாம்.